வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, சிசாப் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா வேகன்ட் சீட்ஸ் வந்து 2023ல என்ன இருந்தது அப்படிங்கறத இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்போ பாருங்க, கிட்டத்தட்ட உங்களுக்கு ஜோசா கவுன்சிலிங் முடிய போகுது. ஜோசா கவுன்சிலிங்ல 4th ரவுண்ட் முடிஞ்சாச்சு. இப்போ 5th ரவுண்டுக்குண்டான சீட்ஸ் அலாட்மெண்ட் இன்னும் 2 நாட்கள்ல வரப்போகுது. அதையும் தாண்டி உங்களுக்கு சிசாப் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா, யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு வீடியோ குடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில, யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்துரும். இதையும் தாண்டி உங்களுக்கு இந்த சிசாப் ரவுண்ட்ல உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் 2023ல எவ்வளோ வேகன்சீஸ் இருந்தது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ஐடில உங்களுக்கு 4541 சீட்ஸும், ட்ரிபிள் ஐடில 2109 சீட்ஸும், ஜிஎஃப்டில 4645 சீட்ஸும் வேக்கன்ட்டா இருந்தது. இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் வேக்கன்ஸ் ஜாஸ்தியாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதையும் தாண்டி நீங்க பார்க்குற புது நபரா இருந்தா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து நீங்க உங்களோட ஜெய் மெயின் ஸ்கோர் கார்டு இருக்கு. எனக்கு சிசாப் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங் வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா, இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் கீழ இருக்கு. உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வேணும்னா மட்டும் என்னோட இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட ஸ்கோர் கார்டு அனுப்புங்க. உங்களுக்கு பாசிபிலிட்டீஸ் இருந்தா கண்டிப்பா நம்ம அதுக்கு அடுத்த கிரைட்டீரியாஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு டோட்டலா என்ஐடிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 32 என்ஐடிஸ் இருக்கு. இந்த 32 என்ஐடிஸ்ல 2023ல என்ன வேக்கன்ட் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4541 சீட்ஸ் வந்து வேக்கன்ட்டா இருந்தது. அதுக்கடுத்து ட்ரிபிள் ஐடின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2109 சீட்ஸ் வேக்கன்ட்டா இருந்தது. ஜிஎஃப்டின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4645 சீட்ஸ் வந்து வேக்கன்ட்டா இருந்தது. உங்களுக்கு என்ஐடி மேகாலயால உங்களுக்கு வந்து 45 சீட்ஸ் இருந்தது. உத்தரகண்ட்ல 54, ஜாம்ஷெட்பூர்ல 70, அருணாச்சல் பிரதேஷ்ல 72, கோவால 72, சிக்கிம்ல 72, அதிலே மாரி அலகாபாத்ல 76, ஜெய்ப்பூர்ல வந்து 93, மணிப்பூர்ல 94, புதுச்சேரியில 96, நாகாலாந்துல உங்களுக்கு வந்து 97, ஆந்திர பிரதேஷ்ல 106, பாட்னால 108, திருச்சிராப்பள்ளியில பாருங்க உங்களுக்கு 109 சீட்ஸ் வந்து வேக்கன்ட்டா இருந்தது. அதுக்கடுத்து சில்சர், மிசோரம், வாரணங்கல், டெல்லி, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில உங்களுக்கு ஷிப்பூர், என்ஐடி கர்நாடகா, அதுக்கடுத்து ஹமீர்பூர், குருச்சேத்ரா, துர்காப்பூர், நாக்பூர், போபால், காலிக்கட், ராய்ப்பூர், ரூர்கேலா, ஜலந்தர், அதுக்கடுத்து வந்து ஸ்ரீநகர், அகர்தலா, அதுக்கடுத்து என்ஐடி சூரத். மொத்தமா உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் வந்து வேக்கன்ட்டா இருந்தது அப்படின்னா, 4541 சீட்ஸ் வந்து வேக்கன்ட்டா இருந்தது. ஸோ இதுல வந்து 32 என்ஐடிஸ் பிளஸ் ஒரு ஐஐஇஎஸ்டி ஷிப்பூர். இது 2யும் சேர்த்து நம்ம சொல்றது. சரிங்களா? ஸோ இதுல வந்து நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, ஜோசால வந்து நான் நல்ல சீட்ஸ் எடுக்கல, ஜோசால எனக்கு சீட்ஸே வரல, சிசாப்லயாவது பார்ட்டிசிபேட் பண்ணணும், சிசாப்ல நல்ல சீட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா சிசாப்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. கரெக்டா சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. கரெக்டா சாய்ஸ் ஃபில் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ ஏனோ தானோன்னு சாய்ஸ் ஃபில் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸுங்க. அந்த லாஸ்ட் சான்ஸ மிஸ் பண்ணிடக்கூடாது. கரெக்டா சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில ட்ரிபிள் ஐடிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, குவாலியர்ல 67 சீட்ஸ், அதுக்கடுத்து தார்வாட்ல 127 சீட்ஸ், கல்யாணில உங்களுக்கு வந்து 75 சீட்ஸ், அதுக்கு அடுத்து வந்து ஹரியானால 55 சீட்ஸ், கோட்டயம்ல 95, மணிப்பூர்ல 219, நாக்பூர்ல 190, பூனேல 73, ராஞ்சில 59, ஹிமாச்சல் பிரதேஷ்ல 49, அதுக்கடுத்து அகர்தலால 20, அலகாபாத்ல 44, காஞ்சிபுரத்துல 102, அதுக்கடுத்து கர்நாடகால உங்களுக்கு வந்து 57, ஸ்ரீ சிட்டில 78, அதுக்கடுத்து வடோதரால உங்களுக்கு வந்து 48, அதுக்கடுத்து குஜராத் வடோதரால 60 சீட்ஸ் இருந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில பாகல்பூர்ல 124, போபால்ல 91, ஆந்திர பிரதேஷ்ல உங்களுக்கு 86, கவுஹாத்தில 59, கோட்டால வந்து 70, லக்னோல 55, சூரத்ல 49, ட்ரிபிள் ஐடி திருச்சியில 63 சீட்ஸ், அதுக்கடுத்து ஜாபல்பூர்ல 94 சீட்ஸ். ஸோ டோட்டலா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில 2109 சீட்ஸ் வந்து ட்ரிபிள் ஐடில மட்டும் வேக்கன்ட்டா இருந்தது. இந்த வருஷம் வந்து இன்னும் கொஞ்சம் வேக்கன்ட் ஆகுறதுக்கு ஜாஸ்தியா பாசிபிலிட்டீஸ் இருக்கு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் விட இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில அந்த வேக்கன்ட் சீட்ஸுமே உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கரெக்ட்டா ப்ராம்ப்ட்டா சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. கண்டிப்பா சிசாப்ல நல்ல சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். அதுக்கடுத்து ஜிஎஃப்டில என்னென்ன சீட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க குடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு காலேஜஸ்லயும் எவ்வளோ சீட்ஸ் வேக்கன்ட்ஸ் இருந்தது, அந்த சீட்ஸ்ல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளோட சேனல்ல இனிவரும் காலங்கள்ல நம்ம குடுத்துட்டே இருப்போம். வந்து நல்ல சீட்ஸ் எடுக்கிறதுக்கு நம்மளோட சேனல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட சேனல பார்க்குற புது நபரா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட ஜெய் மெயின் ஸ்கோர் கார்டு இருக்கு. எனக்கு வந்து
சிசாப் கவுன்சிலிங்ல நல்ல சீட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சாய்ஸ் ஃபில்லிங் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களோட ஸ்கோர் கார்ட என்னோட இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. கண்டிப்பா பாசிபிலிட்டீஸ் இருந்ததுன்னா, நம்ம கண்டிப்பா செஞ்சு கொடுக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில பாருங்க, உங்களுக்கு நெறைய ஜிஎஃப்டிஸ் இருக்கு. இந்த நெறைய ஜிஎஃப்டிஸ்ல உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்ம இங்க குடுத்துருக்கோம். இதையும் தாண்டி டோட்டல் ஜிஎஃப்டிஸ்ல உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, 4645 சீட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து வேக்கன்ட் சீட்ஸ். இது பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில 2023ல என்ன வேக்கன்ட் இருந்தது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல குடுத்துருக்கோம். இதையும் தாண்டி இப்ப 2024லயும் வேக்கன்ஸீஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதையும் நம்மளோட சேனல்ல அப்டேஷன்ஸ் குடுப்போம். ஸோ இத தாண்டி உங்களுக்கு வேற ஏதாச்சு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா, கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த கமெண்ட்க்கு உண்டான வீடியோஸும் நம்ம போடலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டன கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை.